திமுக தரப்புக்கு கிடைத்த அதிரடி ஒரு வெற்றி நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. முன்ஜாமீனை பெற்றிருக்கிறார் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயனுக்கு கொடுக்கப்பட்ட 3 முக்கிய நிபந்தனைகள் என்ன? இதையெல்லாம் அவர் எப்படி கடைபிடிப்பார்? மீறினால் என்ன நடக்கும்? சட்டமன்ற கூட்டத்தொடரின் கதாநாயகனாக வலம் வரப்போகிறாரா திரு உதயநிதி ஸ்டாலின்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. திமுக தரப்புக்கு இது ஒரு நல்ல செய்தியாக தான் பார்க்கப்படும். அடிப்படையில திமுகவுல இன்றைக்கு பலரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசால் பழிவாங்கப்படுகிறார்கள். ஆளும் அரசால் துரத்தி வேட்டையாடி சிறைக்கு அனுப்புகின்ற வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது திமுகவுடைய எண்ண ஓட்டம், நிலைப்பாடு. இந்த நிலையில தற்போது இந்த ஜாமீன், குறிப்பாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஜாமீன் என்பது ஒரு நிம்மதி பெருமூச்சாக பார்க்கப்படுகிறது. எம்எல்ஏ தரப்புக்கு குறிப்பாக சில முக்கிய நிபந்தனையோடு இந்த ஜாமீனை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதில் மிக முக்கியமான நிபந்தனைகளில் மிக முக்கியமான நிபந்தனை அப்படின்னா, இனி முதலமைச்சரை பற்றி அவதூறாக தரக்குறைவாக பேசக்கூடாது என்கிற மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை வழங்கியிருக்கிறது. இனி ஒருபோதும் எப்போதும் எந்த மேடையிலையும் எங்கேயும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக பேசவே கூடாது. அவர் என்ன பேசியிருந்தார் என்றால், பொது மேடை ஒன்றில் இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது, இனி நான் பேச தொடங்குவதற்கு முன்னால் சட்டமன்றத்தை இழுத்து பூட்டிவிட வேண்டும் என்று பேசியிருந்தார். அப்படி சட்டமன்றத்தை இழுத்து பூட்டினால் பூட்டியவர்களுடைய கை உடைக்கப்படும், முதுகெலும்பு உடைக்கப்படும், அப்படியெல்லாம் அவர் பேசியதாக நம்ம அந்த காணொலியில நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த நிலையில தற்போது இனி இப்படி பேசக்கூடாது, முதலமைச்சரை பற்றி ஒருமையிலேயோ அல்லது அவதூறாகவோ தரக்குறைவாகவோ பேசக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை கொடுத்திருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான நிபந்தனை என்பது, தூத்துக்குடி காவல் நிலையத்தில் தினம்தோறும் கையெழுத்திட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான நிபந்தனையாக இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, இவர் சட்டமன்ற உறுப்பினர், எனவே இவருக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் காலகட்டங்கள்ல இவர் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் இவருக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் இவர் கையெழுத்திட வேண்டும் என்கிற நிபந்தனையோடு இன்றைக்கு முன்ஜாமீனை கொடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நாம் ஏற்கனவே சொன்னபடி இது திமுக தரப்புக்கு ஒரு பெரும் மூச்சாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, எம்எல்ஏ தரப்புக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு களமாக பார்க்கப்படுகிறது. ஏனால் ஏற்கனவே ஜாமீன் மறுக்கப்பட்டு தற்போது அவருக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி 3 நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசக்கூடாது, இரண்டாவது காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும், மூன்றாவதாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்கலாம், அதிலிருந்து விதிவிலக்கு என்கிற நிபந்தனைகளோடு சட்டமன்ற உறுப்பினருக்கு இன்றைக்கு முன்ஜாமீனை கொடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இன்னொரு ஒரு செய்தி என்ன, இந்த ட்ரோலான செய்தி, அவருடைய மகன் பேசிய வீடியோ பரிதாபங்கள் வரையும் போயிட்டு அந்த வீடியோ பூமானதை நம்ம பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட ட்ரெண்டிங்லேயே இருந்தவர் இந்த மார்க்கண்டேயன் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். அதை தொடர்ந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்க போகிறார். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது ரொம்ப பரபரப்பான ஒரு கூட்டத்தொடராக இருக்க போகிறது. ஏன் 70 ஆண்டு காலம் அரசியல் செய்த ஒரு கட்சி எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. மறுபுறம் 2.5 ஆண்டு காலத்தில் கட்சியை தொடங்கி ஆட்சி பிடித்திருக்கக்கூடிய தாவேகா மறுபுறம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. இவர்கள் வலிமையான எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் தாவேகா வலிமையான ஆளுங்கட்சியாக இருக்கிறதா என்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆட்சி இன்றைக்கும் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கிறது. முதலமைச்சர் முழு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மேஜிக்கை 118 தாண்டி 120 தொட வேண்டும் இல்லையா? 120 என்பது ஒரு ஆட்சிக்கு ஆபத்தாக பார்க்கப்படும். இந்த நிலையில அந்த மெஜாரிட்டியின் கிடைக்காமல் 108
அப்ப அவரே மறுபடியும் 2 தொகுதியில் நின்றதுனால 107 அதுக்கு மாற்றப்படுகிறது இல்லையா. அந்த நிலையில மெஜாரிட்டி இல்லாத இது ஒரு மைனாரிட்டி ஆட்சி. இன்னொரு தரப்புல தற்காலிக ஆட்சி எல்லாம் கூட விமர்சனம் பண்ண தொடங்கி இருக்கிறார்கள். இப்படி மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கக்கூடிய தாவேக், ஆனால் வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, இன்னொரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, இப்படி 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலையே இயக்கி கொண்டிருந்த அதிமுகவும் திமுகவும் வலிமையாக இருக்கிறார்கள். ஆனால் வலிமையற்று ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இன்றைக்கு இந்த தாவேகா அரசு இருக்கிறது. எனவே இந்த அரசு எப்படி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எதிர்கொள்ள போகிறது என்பதுதான் ரொம்ப ஆர்வமாகவும் இதுவே மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இதுல என்னன்னா, இதற்கு முன்னால் நேரலை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இல்லையா. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நேரலை முதல்ல வருமா இனி அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இங்க நேரடியாக பத்திரிகையாளர்கள் அமைச்சர்களை கேள்வி கேட்கிறப்ப அமைச்சர்கள் ஓடக்கூடிய வீடியோ நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு முக்கியமான பிரச்சனை பேசப்பட்டிருக்கு, அமைச்சர் ஓடுறதை நம்ம பார்க்கிறோம். அரசியல் புரிதல் அற்றவர்கள், ஒரு பொலிட்டிக்கல் தெரியாதவர்கள், அரசியலை உள்வாங்காமல் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்களால் நிர்வாக சீர்கேடு பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கு. எவ்வளவுதான் ஊடகங்களை வச்சு இந்த ஆட்சிக்கு ஆதரவாக பேசினாலும் முதலமைச்சர் நடந்தார், முதலமைச்சர் அமர்ந்தார், முதலமைச்சர் படிக்கட்டில் ஏறினார், முதலமைச்சர் ட்ரெயினிலே பயணம் செய்தார், முதலமைச்சர் டிக்கெட் எடுத்தார், முதலமைச்சர் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனார், இப்படின்னு நீங்க ஊடகங்களை வைத்து விளம்பரம் செய்தாலும் கூட நிர்வாகம் என்ன ஆச்சு அப்படின்றது சட்டமன்றத்துல கேள்வி கேட்பாங்களே. அந்த இடத்துல இந்த ஆட்சி தடுமாறும், நிற்காது. எனவே லைவே இந்த முறை சந்தேகம் தான் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பரபரப்பான சட்டமன்ற கூட்டத்தொடர் திமுக தான் கதாநாயகனாக இருக்க போகிறது. 2வது இடத்தை அதிமுக பெற்றுவிடும். தாவேக்காவுடைய நிலைமை என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகளுக்கு கிராமுக்கு கூடுதல் உழைப்புற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 நான் உங்கள் தமிழ் மாறன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.